தமிழகத்தில் உள்ள வைணவ கோவில்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்லப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. இந்து மதத்தைச் சேர்ந்த 60 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்ட 1000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்லப்படும் என்று அமைச்சர் தகவல். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் இறுதிச் சடங்கு தொகையை வழங்குவதில் தாமதம் செய்யக்கூடாது. தற்காலிக முன்பணத்திலிருந்து வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் சுற்றறிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்யவும் வேண்டுகோள். உலக பொருளாதாரம் என்ற ரயிலில் இந்தியா ஒரு பெட்டி என்று சொல்வதை விட அந்த ரயிலை இழுத்துச் செல்லும் என்ஜின் என்றே சொல்ல வேண்டும். ரிலையன்ஸ் நிறுவன பொதுக்கூட்டத்தில் முகேஷ் அம்பானி பெருமிதம். 2027ஆம் ஆண்டு இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடாக திகழும் என்றும் நம்பிக்கை. அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சராகவே பார்க்கிறோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. இதே கருத்தை அமைச்சர் மூர்த்தியும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் தனுஷ் வாழ்த்து. இது அற்புதமான முயற்சி. இதுபோன்ற விளையாட்டில் இந்தியாவை சென்னை வழிநடத்தும் என்றும் நன்றி ப்ரோ என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தல். கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளுக்கு பணிந்துவிடக் கூடாது என்றும் வேண்டுகோள். சொத்து பட்டியலில் நடிகர் ஷாருக் கான் முதலிடம். பல்வேறு தொழில்களை நடத்தி வரும் ஷாருக் கானின் சொத்து மதிப்பு 7,300 கோடி ரூபாயாகும். அமிதாப் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு 1,600 கோடி ரூபாய். மீண்டும் காலை 10 மணிக்கு ஆங்கில செய்திகளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மை இந்தியா நியூஸ் 24/7. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.